முடியுன்ற நம்பிக்கை வந்தா உன் வாழ்க்கையை பற்றிய முடிவெடு, இல்லாட்டி எடுக்காது. இதுதான் என்னுடைய ரிக்வஸ்ட். 2, நீ தமிழ் மீடியத்திலேருந்து இங்கே வந்தவங்க எவ்வளோ பேருப்பா? நேராக இங்கிலீஷ் மீடியத்திலேருந்து வந்தவங்க அப்போ ஜாஸ்தியாக இருக்கீங்களா? ரைட்டு. தமிழ் மீடியத்திலேருந்து வந்திருந்தாலும் இங்கிலீஷ் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கூட தான் எழுதுவேன். இங்கிலீஷ் மீடியத்திலேருந்து வந்தாலும் கிராமட்டிக்கல் மிஸ்டேக் கூட தான் எழுதுவேன். அதான் இந்தியாவுடைய தலையெழுத்து. சும்மா நான் போய் சொல்ல விரும்பல. நான் தமிழ் மீடியம் முடிச்சிட்டு விவேகானந்தா கல்லூரி அதில் போய் படிக்க போகிறேன் சென்னையில். ஒரே பயமாக இருக்கு. ஏன்னா வாத்தியார் இங்கிலீஷ் பேசுகிறாரு, எங்களுக்குலாம் தெரியாது. தமிழ் மீடியத்தில் படித்தவங்க அவரு தசு புசுன்னு இங்கிலீஷ் பேசுகிறார். கேள்வி கேட்டுருவாரோன்னு பயமாக இருக்கு. அப்படியே பம்மிக்கிறோம் பெஞ்சில். ஏன்னா நம்மளை பார்த்து ஏதாவது கேள்வி கேட்டு ஈஸுக்கு வாசு வந்துட்டா, வாசுக்கு ஈசு வந்துட்டா, ஆறுக்கு வேர் வந்துட்டா ரொம்ப அவமானமாக போய்டும்ல. அதனால அப்படியே பம்முறோம். அவர் இங்கிலீஷில் பேசுறது புரியலையேன்னு தனியாக ஒருத்தர்கிட்ட போய் இங்கிலீஷ் படித்து ரென்னன் மார்ட்டின் கிராமர் புக்கெல்லாம் வச்சு பார்த்தா அவரே தப்பு தப்பாக பேசுகிறாருங்கிறது அப்போ தான் தெரிஞ்சுது. நான் வேடிக்கைக்கு சொல்லலை. இந்தியாவில் இங்கிலீஷ் பேசும்போது 100% கரெக்டாக எல்லாருக்கும் வரும்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் முன்ன பின்ன தான் பேசுவாங்க. நான் எனக்கு பொழுது போலேன்னா யூடியூப்பில் சுப்ரீம் கோர்ட் ஆர்கியூமெண்ட்ஸ் பார்ப்பேன். ஏன்னா கபில் சிபல் எல்லாரும் எப்படி ஆர்கியூ பண்ணுறாங்க அப்படின்னு பொழுது போகாட்டி யூடியூப் டெலிகாஸ்ட் காட்டுவான், லைட் டெலிகாஸ்ட்டு. நான் வேடிக்கைக்கு சொல்லலை. இன்க்ளூடிங் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் தப்பான இங்கிலீஷ் பேசுகிறாங்க. நான் அவங்கள குறை சொல்லுங்கிறதுக்காக சொல்லலை. சுப்ரீம் கோர்ட் அட்வொகேட்ஸு, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ்ஸு அவங்க பேசுகிற இங்கிலீஷ் இருக்கு தப்பான இங்கிலீஷ். தப்பான என்ன அர்த்தம்? கிராமட்டிக்கல் மிஸ்டேக்கு, அந்த ஆக்சென்ட்டில் இருக்கிற தப்பு நிறைய இருக்கு. அவங்கள கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்காக நான் சொல்லலை. நான் இப்போ உனக்கு என்ன சொல்ல வரேன் தெரியுமா? நீ தமிழ் மீடியத்துலேருந்து இங்கிலீஷ் மீடியம் வரும்போது நமக்கு இங்கிலீஷ் வராதோன்னு கவலைப்படுற பத்தியா, அதை தூக்கி குப்பையில் போடு. உனக்கு என்ன வருதோ அதுதான் இங்கிலீஷ் அப்படிங்கிற தைரியத்தில் படிக்க வந்தாதான் உன்னால படிக்க முடியும். திருத்திக்கணும். நம்ம இங்கிலீஷ் தப்பா பேசினா திருத்திக்கணும். ஆனா பேசினா தப்பாயிடுமோன்னு சொல்லி பேசாமையே பம்மக்கூடாது. தப்பான இங்கிலீஷ் பேசலாம். என்கிட்ட ஒருத்தர் கேட்டார், ஏன் சார் இங்கிலீஷ் தப்பா பேசுனா அது இங்கிலீஷுக்கு நம்ம செய்யற துரோகம் இல்லையான்னா, இங்கிலீஷ்காரன் நமக்கு செஞ்ச துரோகத்தோட கம்பேர் பண்ணா அது ரொம்ப சாதாரணமான துரோகம். அதனால அதை ஒரு பெருசா எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ தப்பா வந்தாலும் கவலைப்படாத. ஒரு இன்சிடென்ட் சொல்லட்டுமா? அமெரிக்காலேருந்து ஒருத்தர் என்னை பார்க்க வந்தார். இந்தியன் ஃபிலாசபி பற்றி டிஸ்கஸ் பண்ணணும்னு. எனக்கு நேரம் இல்லை, திருவண்ணாமலை போயிட்டு இருக்கிறேன், என் கூட ஜாயின் பண்ணிக்கங்க, காரில் வரீங்களான்னு. வரேன்னார். பின் சீட்டில் அவரை உட்காத்தி வச்சுக்கிட்டு நாங்கள் மெட்ராஸ் டு திருவண்ணாமலை என்னுடைய இன்னோவா காரில் போகிறோம். நடுவில் ஒரு ஆட்டுக்குட்டி இப்படி குறுக்க வந்துருச்சு. அந்த ஆட்டுக்குட்டி குறுக்க வந்தோடனே என் டிரைவர் சடன் பிரேக் போட்டார். சடன் பிரேக். நான் சௌரியமாக உட்காந்துருந்தேன். ஏன்னா எனக்கு தெரியும், என் டிரைவரை பற்றி தெரியும், தமிழ்நாட்டு ஆட்டுக்குட்டியை பற்றி தெரியும். அதனால நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பின்னாடி சாஞ்சு உட்காந்துருந்தேன். அந்த அமெரிக்கன் என் மேலே ஒரு மரியாதையில் இப்படி முன்னாடி உட்காந்துருந்தான் பாரு. பிரேக் போட்டோன்னு அப்படி போய் அப்படி மூக்கு இடிச்சிருச்சு. மூக்கு செவந்து போச்சு. வெளவெளேல்னு இருந்தான், மூக்கு செவந்து போச்சு. எனக்கு ஒன்றும் வருத்தம் இல்லை. ஒரு அமெரிக்கனுக்கு நோஸ் கட் கொடுக்கறத விட உலகத்தில் சந்தோஷமான சமாச்சாரம் வேற என்ன இருக்க முடியும் இந்த உலகத்தில்? என் டிரைவரே கொடுத்துட்டா நோஸ் கட்டு, கம்முன்னு விட்டுட்டேன். ஆனால் என்ன தப்பு நடந்து போச்சுன்னா, அந்த அமெரிக்கன் என் டிரைவரை கோவிச்சு திட்ட ஆரம்பிச்சிட்டார். ஸ்ட்ரைட்டா யூ ஃபூல் அப்படின்னு ஆரம்பிச்சு என் டிரைவரை திட்டினார். என் டிரைவருக்கு உடனே கோபம் வந்துருச்சு. உடனே ஒரு இங்கிலீஷ் பேச ஆரம்பிச்சார் பாருங்க என் டிரைவரு. அவர் 5ஆம் கிளாஸ் படித்தவர், அவருக்கு தமிழே சரியா வராது. அவர் ஒரு இங்கிலீஷ் ஆரம்பிச்சார் பாருங்க. ஏன் பிரேக் போட்டேன்னு சொன்னார் பாருங்க. மட்டன் ஜம்பிங் சார். எது ஆட்டுக்குட்டி குதிக்குதான். மட்டன் ஜம்பிங் சார், பிரேக் புட்டிங் சார். நான் என் டிரைவரை இப்படி பார்த்தேன். உடனே பேக்கெட்லேருந்து எடுத்து ஒரு 500 ரூபாய் கையில் கொடுத்து வச்சுக்கோ. அவர் கேட்டார், எதுக்கு சார் அப்படின்னார். இந்த பழா போனவனுக்கு பதில் சொல்ல வேண்டிய வேலையெல்லாம் எனக்கு இல்லாதபடி
உனக்கு இங்கிலீஷ் வருதோ வரலையோ, மட்டன் ஜம்பிங்னு ஆரம்பிச்ச பத்தியா, உன் தைரியத்தை பாராட்டி 500 ரூபாய் கொடுக்குறேன் வச்சுக்க. என் டிரைவரால நம்ப முடியல, ஏன்னா நான் அவ்வளோ சுலபத்தில் பணம் கொடுக்குற ஆள் இல்லை. என் டிரைவர் என்ன கேட்டாரு, இதில் என்ன சார் பெரிய விஷயம்? டேய், எங்கள் பசங்க படிச்சுட்டு விசாவுக்காக அமெரிக்கன் எம்பசி போகும்போது அமெரிக்கன் இங்கிலீஷ் பேசினா நாம் பேச முடியாதோன்னு பயந்துக்கிட்டு விசா லாங்குவேஜ்னு போடும்போது தமிழ், தெலுங்கு, கன்னடம்னு போட்டுக்கிறான்டா. அந்த அமெரிக்கன் ஆஃபீஸரோட இங்கிலீஷ் பேச முடியாதுன்னு படித்த பசங்க இங்கிலீஷ் பேச பயப்படும் போது படிக்காத நீ தைரியமாக ஒரு அமெரிக்கன் இங்கிலீஷ் பேசின பத்தியா, அதுக்கு தான் இந்த 500 ரூபாய். நான் வேடிக்கைக்கு சொல்லலை கண்ணு, உனக்கு இங்கிலீஷ் பேச என்ன வருதோ பேசு. திருத்துறாங்களா திருத்திக்க. உனக்கு நல்ல இங்கிலீஷ் வேணும்னா 2 வழி தான் இருக்கு. டிவியில் இங்கிலீஷ் நியூஸ் பாரு, ஏன்னா அதில் தான் ஆக்சென்ட் கரெக்டாக இருக்கும், கிராமட்டிக்கல் மிஸ்டேக் இல்லாத வார்த்தை வரும். 2வது இங்கிலீஷ் பேப்பர், நல்ல பேப்பர் படி, ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரம். இதை 2 தவிர இங்கிலீஷை டெவலப் பண்ணுறதுக்கு வேறு வழி கிடையாது. நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு சர்க்கிள் ஃபார்ம் பண்ணிக்கங்க, ஒரு 10-20 பேர். நீங்கள் தாய்மொழியை வளர்க்குற மாதிரியே ஆங்கிலத்தில் பேசுகிற ஆற்றலையும் நீங்கள் வளர்த்துக்கிட்டீங்க ஒரு குரூப்பாக அப்படின்னா ரொம்ப சுலபத்தில் ஆங்கிலத்தில் உங்களுக்கு வரவு வச்சிடலாம். நம்ம தப்பாக இங்கிலீஷ் பேசிடுவோமோன்ற பயத்தில், தாழ்வு மனப்பான்மையில் தாழ்ந்து போயிடாதீங்க. இதுதான் என்னுடைய பணிவான வேண்டுகோள். ஏன்னா தமிழ் மீடியத்துலேருந்து இங்கிலீஷ் மீடியம் வரும்போது நாம் ஃபஸ்ட்டு ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு துன்பம் என்னன்னு கேட்டால், லெக்சரர் வந்து இங்கிலீஷில் பேசுகிறது. அஃப்கோர்ஸ் பிரின்சிபால் இருக்கார், மேனேஜ்மெண்ட்டில் இங்கே இருக்கீங்க, ப்ரொஃபஸர்ஸ் இருக்கீங்க. என்னுடைய ஓப்பன் ரிக்வெஸ்ட்டு, முடிஞ்சால் பாருங்கள், பசங்களுக்கு டீச் பண்ணும்போது அவங்க தாய்மொழியில் முதல்ல சப்ஜெக்டை சொல்லிட்டு அப்புறமா நீங்கள் இங்கிலீஷில் டீச் பண்ணால் பாடத்தை ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஒரு 15 நிமிஷம் என்ன சப்ஜெக்ட்டுங்கிறத அவங்க தாய்மொழியில் சொல்லிட்டு ஈஸியாக அப்புறமா நீங்கள் ஆங்கிலத்தில் டீச் பண்ண ஆரம்பித்தா ரொம்ப சுலபமாக அவங்க சப்ஜெக்டை புரிஞ்சுக்குவாங்க. இது ரொம்ப முக்கியம், இது என்னுடைய விருப்பம்.